இந்த மீட்டிங்கை டிஸ்கஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து 180 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. இந்த குதிரை பேரம் வழக்குல செந்தில் பாலாஜியுடைய பிரதர் அசோக் அவர்கள் கூட இதுல அக்யூஸ் ஆகிறதுக்கான டிவிகே எம்எல்ஏ அவர்கள் இளையராஜ் அவர்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பெயில் கொடுக்கும் பொழுது எனி அதர் ஆஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 400 கோடி 370 கோடி 400 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்து சிக்கினார் செந்தில் பாலாஜி அவர்கள். இப்போ ரீசெண்டா நடந்த குதிரை பேரத்துடைய அலிகேஷன்ஸ்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரோல் என்ன, ஜனநாயக நாட்டில் ஜனநாயகமே இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய செயல்பாடு தான் ஹார்ஸ் ட்ரேடிங் உடைய இம்ப்ளிகேஷனே. இந்த குதிரை பேரம் ஏன் டிஎம்கே நடத்தணும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு முக்கியமாக போயிட்டு இருக்கக்கூடிய டாபிக் ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது குதிரை பேரம். இந்த குதிரை பேரம் அரசியல்ல என்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாதி நேரம் நியூஸ் சேனல்ல குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம்னு போடுறாங்க, அதாவது ஹார்ஸ் ட்ரேடிங்னு போடுறாங்க. இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்கை வந்து செஞ்சதா இப்போ டிஎம்கே மேலே அலிகேஷன் உண்டு. அதாவது செந்தில் பாலாஜி வழியா 3 பேர் செஞ்சதா அலிகேஷன்ஸ் வந்து 3 பேர் இப்போ அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதனால ஹார்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அரசியல்ல ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு ப்ராவிஷன்ஸ் வந்து இருக்கா, சட்டத்தில் ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணா என்ன மாதிரியான ப்ராவிஷன்ஸ் வழியா எந்த மாதிரியான செக்ஷன்ஸ் வழியா அரெஸ்ட் ஆகப்படுவாங்க, ஹார்ஸ் ட்ரேடிங்கான சட்டம் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா சட்ட மாணவர்கள், ஏன் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள், மற்ற கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இதை. ஏன் சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றத, ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்தால் கட்டாயமாக எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து போலீஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த ப்ராவிஷன்ஸ் தெரிஞ்சாதான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது குதிரை பேரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா பொலிட்டிக்கல் பார்கெனிங் ஃபார் சப்போர்ட், பொலிட்டிக்கல் பார்கெனிங் ஃபார் சப்போர்ட் ஆஃபன் இன்வால்விங் ஆஃபர்ஸ் ஆஃப் மணி, மினிஸ்ட்ரியல் போஸ்ட், கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ரீசெண்டாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வழியா 3 பேர் வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சில எம்எல்ஏஸ், டிவிகேல இருக்க ஒரு சில எம்எல்ஏஸ்க்கு வந்து அவங்க என்ன சார்ஜ் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னா, டிவிகே எம்எல்ஏஸை வந்து போச் பண்ணும் அப்படின்னு முயற்சி எடுத்ததாக டிவிகே எம்எல்ஏவே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேட்டர் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது ஹார்ஸ் ட்ரேடிங்கை பண்ணதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைடன்ஸ், செந்தில் பாலாஜியுடைய பிரதரோட கைடன்ஸ்ல 3 பேர் பண்ணியிருக்கிறதா அந்த சார்ஜஸ், அந்த அலிகேஷன்ஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அதற்கான விலையும் நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த 3 பேர் கிட்டத்தட்ட 35 கோடியிலிருந்து நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. அதுக்காக இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 180 கோடி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் குதிரை பேரம் பண்றதுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் இப்போ வந்து அந்த அரெஸ்ட் ஆனவங்க வெளியிட்டிருக்காங்க. அரெஸ்ட் ஆனவங்களுடைய பெயர் தெரிஞ்சுக்கணும்னா, 3 பேர் வந்து குதிரை பேரம் பண்ண மாதிரியான அலிகேஷன்ஸ் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அரெஸ்ட் ஆனவங்களுடைய பெயர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் அவர்கள். போலீஸ் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மீட்டிங் எல்லாமே நட்சத்திர ஓட்டல்கள்ல நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கை டிஸ்கஸ் பண்ணி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து 180 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அலிகேஷன்ஸ் வந்து இந்த 3 பேர் வந்து இப்போ அரெஸ்ட் ஆகியிருந்தாலும் இந்த 3 பேரும் யாரை கை காட்டுறாங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய பிரதரை வந்து கை காட்டுறாங்க. அதனால இந்த குதிரை பேரம் வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய பிரதர் அசோக் அவர்கள் கூட இதில் அக்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும் பொழுது டிவிகே எம்எல்ஏ அவர்கள் இளையராஜ் அவர்கள் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காரு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குதிரை பேரம் அப்படிங்கிற அஃபென்ஸை இந்த 3 பேர் பண்ணி அதை டிஎம்கே உடைய ஃபங்க்ஷனரிஸ், அதாவது செந்தில் பாலாஜி அவருடைய பிரதர் வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா,
அப்போ யார் சொல்லி இந்த குதிரை பேரத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கு. இப்போ இந்த முதல் கட்டத்தில் 3 பேர் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வழியாகவும் அவங்க கன்ஃபெஷன் வழியாகவும் யார் செய்ய சொன்னாங்கிறத சொல்றாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியோடைய பிரதருக்கு யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கட்டாயமாக வரக்கூடிய நாட்களில் செந்தில் பாலாஜியோடைய பிரதருக்கு சமன்ஸ் அமிச்சோ இல்லை அவர் அரெஸ்ட் பண்ணியோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சா கட்டாயமாக விடை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ முக்கியமாக இந்த குதிரை பேரம் வழக்கு ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரதர் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க அதோடைய லீகல் இம்ப்ளிகேஷன் என்னங்கிறத பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும், ஏன் சட்ட மாணவர்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். என்ன லீகல் இம்ப்ளிகேஷன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ பெயில் கிடைச்சிருக்கு ஜாப் ஸ்கேம்ல. அதே மாதிரி தான் அவருடைய பிரதர் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவருடைய பிரதர் அசோக் அவர்கள் தலைமறைவாக இருந்தார். இந்த தலைமறைவாக இருந்த காலகட்டத்தில் அசோக் குமார் அவர்கள் எங்கே இருந்தார் அப்படின்றதுக்கான கண்டறிய முயற்சி எடுத்தோம், அவரை கண்டறிய முடியல. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயிலில் வந்ததுக்கப்புறம் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அசோக் குமார் அவர்களுக்கு பெயில் கிடைக்குது. இந்த பெயில் கண்டிஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி பெயில் கொடுக்கும் பொழுது எனி அதர் அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் உடைய மணி லாண்டரிங் அஃபென்ஸ்ல ஈடுபடுறதை தாண்டி வேற எந்த அஃபென்ஸ்லையும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேர் ப்ரொவிஷன் செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் ப்ரொவிஷன்ல எனி அதர் அஃபென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். எனி அதர் அஃபென்ஸ் சொன்னாக்க பிஎம்எல்ஏ சட்டத்தில் இருக்கக்கூடிய அஃபென்ஸ் மட்டும் கிடையாது, அதை தாண்டி வேற ஏதாவது அஃபென்ஸா இருந்தாலும் பெயில் கேன்சல் பண்ணப்படும் அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் அடுத்து முக்கியமான ஒரு ஊழல்ல மாற்றாரு செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த ஊழலாகப்பட்டது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். கிட்டத்தட்ட 400 கோடி 370 கோடி 400 கோடி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வந்து சிக்கினார் செந்தில் பாலாஜி அவர்கள். அது மேல சிபிஐ என்கொயரி நடத்தணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கோர்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷனும் அது மேல போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் செந்தில் பாலாஜி அவர்கள் உடைய வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடக்கும் பொழுது செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்களும் அசோக் குமாரோடைய ஆதரவாளர்களும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸை அடித்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் மேலே அவருடைய ஆதரவாளர்கள் அடித்ததுனால யாருடைய பெயரில் ஆதரவாளர்கள் அடித்தாங்கன்ற அந்த இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் எடுத்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் ஊழல், டாஸ்மாக் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் பாலாஜி அப்படிங்கிற அந்த பெயரும் செந்தில் பாலாஜி அவர்கள் வாங்கியிருந்தார். அந்த ஊழல் வழக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய டிவிஷனல் பெஞ்ச் மேலே அப்பீல் போயிருந்தாங்க ஸ்டே வாங்குறதுக்கு. ஸ்டேவும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம். அந்த கேஸை அதை வாபஸ் வாங்கினதுனால டாஸ்மாகோடைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதில் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த கட்டமாக ஒரு அஃபென்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக நடந்த குதிரை பேரத்துடைய அலிகேஷன்ஸில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத கட்டாயமாக போலீஸ் வந்து கண்டறிவாங்க. ஏன்னா 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஒரு கார்பரேட் நிறுவனம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அந்த கார்பரேட் நிறுவனத்துடைய முதலாளி யாரு, அதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி அவர்களும் செந்தில் பாலாஜியுடைய பிரதரும் இருக்காங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இத்தனை வழக்குகள் செந்தில் பாலாஜி வாங்கும் பொழுது கட்டாயமா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 செக்ஷன் 45 அவருக்கு கிடைச்ச பெயில் என்ன ஆகும் அப்படிங்கிற சட்ட கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிரதர் அசோக் குமார் அவர்கள் தலைமறைவாக இருக்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. இது தாண்டி செந்தில் பாலாஜி அவர்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்படுவாரா, அவரும் தலைமறைவாக இருக்காரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரேடிங்ல ஈடுபட்டால் ஹார்ஸ் ட்ரேடிங்குக்கு இருக்கக்கூடிய சட்டம் எதுவும் கிடையாது. ஆனால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் 10th ஷெட்யூல் comes under article 102
clause 2, article 191 clause 2 அதுல provision as to disqualification on the ground of defection அப்படின்னு இருக்கு. அதுல 10th ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய டிஃபெக்ஷன் லா அப்ளை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்க்கும் அதுக்கான கண்டிஷன்ஸும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாலேயோ அதுக்கான சட்டமோ இல்லை. கட்டாயமாக வரக்கூடிய காலங்களில் பார்லிமெண்ட்டில் ஹார்ஸ் ட்ரேடிங்கான சட்டத்தை ஹார்ஸ் ட்ரேடிங்கை வந்து தடுக்கிறதுக்கான சட்டத்தை பாராளுமன்றத்தில் கட்டாயமாக கொண்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு டெமோக்ரஸியில் முக்கியமாக நடக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான செயல்பாடுகளை அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய அவங்க வந்து இந்த மாதிரி செயல்பாடுகளை எடுக்கிறதுனால பல சட்ட சிக்கல், அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய செயல்பாடு தான் ஹார்ஸ் ட்ரேடிங்குடைய இம்ப்ளிகேஷனே. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய நியாய சன்னிதா 2023 படி பிஎன்எஸ் ஆக்டில் if an MLA or any person is allegedly induced with money or other benefits to change political allegiance or voting behavior, the following provisions may be relevant depending on the evidence. அதில் முதல்ல criminal conspiracy attract ஆகும். எதனாலனா where 2 or more persons agree to commit an illegal act, then criminal conspiracy attract ஆகும். ரெண்டாவது abetment attract ஆகும். abetmentனா where a person instigates, aids or facilitates the commission of an offense. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா abetment அப்ளை ஆகும். மூணாவது cheating, if deception is used to obtain unlawful advantage, deception பண்ணியிருந்தால் அப்போ அந்த செக்ஷனும் அட்ராக்ட் ஆகும். criminal intimidation, if threatens accompany the inducement, threatensோட inducementடும் இருந்தால் அப்போ criminal intimidation அப்ளை ஆகும். attempt, where an offense is attempted but not completed, it is also applicable. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேவை சார்ந்து இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், அதாவது அந்த 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க செந்தில் பாலாஜியோட பிரதரும் வழிகாட்டினதுனால தான் இது டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த கோணத்துல இந்த கேஸ் இருக்கிறதுனால அப்போ அட்டெம்ப்ட் இருந்தாலே அது வந்து இது அஃபென்ஸ்ல அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக அசோக்குமார் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சமன்ஸ் போகும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய அடுத்த இம்பார்ட்டன்ட் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ கரூரில் நடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கரூர் எபிசோட்லையும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான சமன்ஸுக்கும் கொடுத்துருந்தாங்க சிபிஐ, அதுக்கும் அவர் போயிட்டு வந்திருந்தார். இந்த மாதிரி தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அரசியல்வாதியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவர் மேலே அலிகேஷன்ஸ் வரதுனால அவருடைய பெயில் ஆஸ் பர் செக்ஷன் 45 த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி கேன்சல் ஆகுமா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. அதுக்கான ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வந்து கவர்னர் வந்து வரக்கூடிய நாட்களில் கொடுப்பாரா? ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் கட்டாயமாக அதுக்கான ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அப்போ கவர்னர் வந்து அதுக்கான சாங்ஷன் கொடுப்பாரா? இடி இன்வெஸ்டிகேஷனுக்கு கொடுப்பாரா? ஃபர்தர் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு கொடுப்பாரா? அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. எது எப்படியா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சூழ்ச்சிகளால், செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஆதரவால் இந்த 3 பேர் வந்து குதிரை பேரத்தை ஈடுபட்டதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததுனாலையும் அதுக்கான மீட்டிங்ஸ் நடந்திருக்கக்கூடிய எவிடன்சஸ் இருக்கிறதுனாலையும் இந்த குதிரை பேரம் ஏன் டிஎம்கே நடத்தணும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. எல்லா சட்ட மாணவர்களும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி, எத்திக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடில் டிஎம்கே இன்வால்வ் ஆகிருக்கிறது கட்டாயமாக டெமோக்ரஸிக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கட்சிக்கு டிவிகேக்கு வந்து எலெக்ஷன் மேண்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான செயல்பாடை தொடர்ச்சியாக டிஎம்கே செய்கிறாங்க அப்படின்னாக்க, அவங்களுடைய ஆதரவாளர்கள் செய்கிறாங்க அப்படின்னாக்க கட்டாயமாக இந்த கேள்விகள் மக்களுடைய மேடையில் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஜனநாயக முறையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏஸை போச் பண்ணுறது, ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அலிகேஷன்ஸ் இன்னைக்கு கிளாரிங்காக வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸை வந்து கட்டாயமாக போலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபோன் கால் ரெக்கார்ட் செக் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் செக் பண்ணுறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறாங்க, விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க, டிஜிட்டல் டிவைஸை சீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்டட் அண்டர் தி
அப்ளிகபிள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், தட் இஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா படி எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல என்ன வரப்போகுதுங்கிறதையும் நம்ம பார்க்க தான் போறோம். இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, எவிடன்ஸ் அத்தனையுமே வந்து அத்தாரிட்டிஸ் வெளியில சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா மேட்டர் இஸ் அண்டர் தி சப்ஜுடைஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். பட் இந்த குதிரை பேரம் நடந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப வெளியில வந்ததுனால மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் என்ன அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிருக்கு. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். செந்தில் பாலாஜி அவர்களும் செந்தில் பாலாஜி அவருடைய பிரதரும் இந்த மேட்டர்ல இன்வெஸ்டிகேட் பண்ணப்படுவாங்களா? அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணா அவருடைய பெயில் என்ன ஆகும்? இந்த மாதிரி தொடர்ச்சியான அஃபென்சஸ்ல செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேர் ஏன் வந்துகிட்டே இருக்கு? அப்போ ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பொலிட்டீஷியனா மற்றவங்க மாதிரி ஏன் செயல்பட மாட்டேங்கிறாரு? ஒரு நார்மல் பொலிட்டீஷியனா ஏன் செயல்பட மாட்டேங்கிறாரு? யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல செந்தில் பாலாஜி அவர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அந்த கேள்வி எழுது. இதெல்லாம் தாண்டி குதிரை பேரத்தில் இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் நிறுவனம் யாரு? 180 கோடி அதுல வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கிறதுனால அந்த கார்ப்பரேட் நிறுவனம் யாரு அப்படிங்கிற பல கேள்விகள் உண்டு. அப்படி இருந்தால் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துடைய முதலாளி இதுல அரெஸ்ட் ஆகப்படுவாரா அப்படிங்கிற பல சட்ட கேள்விகளோட வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய அப்டேட்டை பேஸ் பண்ணி கட்டாயமா நம்ம அப்டேட்டை பார்ப்போம். குதிரை பேரம் ஆகப்பட்டது, அதுக்குன்னு ஒரு சட்டம் இல்லாட்டையும் அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து டிஃபெக்ஷன் பண்ணக்கூடிய எஃபர்ட்ஸ் எடுக்கும் பொழுது அது 10th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வயலேட் பண்ணப்படக்கூடிய ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால குதிரை பேரம்ங்கிறது ஒரு அரசியல் சூழ்நிலைகள்ல ஒரு தேவையில்லாத வேலையை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சப்போர்ட்டர் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்குது, என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆக போகுதுன்னு பார்ப்போம். வரக்கூடிய இந்த சட்ட அப்டேட்டை நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.